இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பன் தோசை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணது, கேரட் பீன்ஸ் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் அளவு தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள், அரைச்சது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சது இதோடு சேர்த்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் இட்லி சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தாளிப்பு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 2 கரண்டி அளவு மாவு சேர்த்து மூடி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், வெந்தது திருப்பி போடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.